அதுக்கப்புறம் அவளோட வாழ்க்கையில தினம் தினம் பிரச்சனைகள் மட்டும்தான். எங்க போயிட்டு வர? நான் சாப்பிட்ற மருந்தை பத்தி கேட்க போயிருக்க. அப்புறம் டாக்டர் சொல்லி கொடுத்தாரா? கல்யாணம் பண்ணது ரொம்ப தப்பாயிடுச்சோன்னு யோசிக்கிறியோ? அப்படியெல்லாம் நான் இப்ப சொல்லலைங்க. நான் கேட்ட கேள்விக்கான பதில் இப்ப இது இல்லையே. நமக்கு பிடிக்கலனா கூட சில விஷயங்களை பிடிச்சிருக்க மாதிரி தான் நடிச்சாகணும். இந்த அளவுக்கு மென்டல் டார்ச்சர் அனுபவிச்சும் அனு எதுக்காக இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லவே இல்லை? அதான் எனக்கு புரியவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அனு ரொம்ப தைரியமான பொண்ணு. அவ நியாயத்துக்காக எந்த லெவலுக்கும் போவா. ஒருவேளை எல்லாம் ஒரு நாள் மாறும்னு அவன் நம்பிட்டு இருந்திருக்கலாம். இல்லைன்னா அவன் நிலைமை தெரிய வந்தா நான் வருத்தப்படுவேன்னு அவன் நினைச்சிருந்திருக்கலாம். அப்படியும் இல்லைன்னா அதுதான் நம்ம தலையெழுத்து நினைச்சுக்கிட்டு அதை ஏத்துக்கிட்டு வாழலான்னு மனசார முடிவு பண்ணிருக்கலாம். இருக்கலாம். சரி, அவங்க விருந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்ப திரும்பி போனாங்க? அடுத்த நாளே கிளம்பிட்டாங்க. ஆனா அன்னைக்கு ராத்திரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ரொம்ப விசித்திரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னோட மனசுல நான் அப்போ கிரணை பத்தி நினைச்சிருந்த பல விஷயங்கள் மாற ஆரம்பிச்சது. கிரண் ஒரு நார்மல் பர்சன் கிடையாதுன்னு நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். முதல் தடவையா தோணுன ஒரு பயங்கரமான விஷயம், எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா இல்லைன்னா தூங்கிட்டாங்கன்னு கிரண் மனசுக்குள்ள தப்பா நினைச்சுக்கிட்டு என்னாச்சு? என்ன? என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் உண்மையிலேயே ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு? நான் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லியிருக்கேன். ஒரு ஆசிரியர் எப்பவுமே பொய் சொல்லக்கூடாது. அப்படி பண்ணா அப்புறம் எப்படி படிக்கிற பசங்களை நல்ல வழியில நடத்த முடியும்? ஐ எம் நாட் ஏ குட் டீச்சர். கிரண், நீ விஷயம் என்னன்னு சொல்லுப்பா. ராகினி அம்மா அவங்க யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? உன்னோட சித்தி தானே? இல்ல, அவங்க என் சித்தி இல்ல. அவங்க என் அம்மாவோட தங்கச்சி கிடையாது. எங்க அம்மாக்கும் ராகினி அம்மாக்கும் எந்த ஒரு நேரடி உறவும் கிடையாது. அப்புறம்
அவங்க ஏதோ தூரத்து சொந்தம், அது கூட எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா தான் அவங்கள வீட்டுக்கு கூட்டு வந்தாங்க. அப்பா போய் நானும் அம்மாவும் தனியாக இருந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அம்மாவும் இறந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கும் போது ராகினி அம்மாவோட கையை பிடிச்சி என்னை பார்த்துக்க சொன்னாங்களாம். ராகினி அம்மா இதை அப்புறமா சொன்னாங்க. அப்படி தான் அவங்க என் சித்தி ஆனாங்க. இதை எந்த அளவுக்கு நம்புறதுன்னு எனக்கே தெரியல. இதுவாப்பா நீ பண்ண தப்பு? எஸ், இது எல்லாம் நான் ஓப்பனாக சொல்லியிருந்திருக்கணும். சொல்லலை. அது ரொம்ப பெரிய தப்பு. உங்களை பார்த்ததும் என் அம்மா ஞாபகம் வந்துருச்சு. நீ போய் தூங்குப்பா, நம்ம காலையில பேசிக்கலாம். அப்படி பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இதை சொல்லணும்னு நினச்சேன், தட்ஸ் ஆல். இது அனுபவமாக்கு தெரிய வேணாம். இம்ப்ரெஷன் போயிடும். நான் ஒரு ஃப்ராடுன்னு அவன் நினச்சிருவா. நீங்கள் இதை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. யூ காட் இட்? சரிப்பா. நீங்கிறதுனால தான் என்னை இவ்வளோ சீக்கிரமாக மன்னிச்சிட்டீங்க. வேற யாராவது இருந்திருந்தா நோ, நெவர், என்னை மன்னிக்கவே மாட்டாங்க. அம்மா இஸ் கிரேட். எல்லா அம்மாக்களும் கிரேட் தானான்னு எனக்கு தெரியாது. பட் யூ ஆர் கிரேட். தேங்க்யூ, தேங்க்யூ. குட் நைட். அனு, அனு, தூங்குறியா? நல்லா தூங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. உனக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி எதுவும் இருக்கா? சோம்னாம்புலிசம்? இல்ல. அப்படின்னா நாளைக்கு பேப்பர் மீடியான்னு எல்லாரையும் வர வைப்பேன். நம்ம இவ்வளோ நாள் எல்லாரும் புக்குக்கு உயிர் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அப்படி இல்லை. புத்தகங்களுக்கும் உயிர் இருக்கு. அவங்களுக்கு நடக்கிற சக்தியும் கிடைச்சிருக்கு. இல்லைனா நான் இங்கே வச்சுட்டு போன புக்கு இங்கே தள்ளி வந்திருக்காதுல்ல. நீ என்ன நினச்ச? என் பின்னாடியே வந்து நான் பேசின எல்லாத்தையும் எனக்கே தெரியாமல் மறைஞ்சிருந்து கேட்கலான்னு பார்த்தேன். இட்ஸ் பேட், வெரி வெரி பேட். நீ கேட்டது மட்டும் இல்லாமல் கேட்கலன்னு நடிக்கவும் செய்கிற. ஐ கான்ட் டாலரேட். பொய் சொல்கிறத என்னால் தாங்கிக்கவே முடியாது. புருஷனை புருஷனுக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணுற பொண்டாட்டி. இது சந்தேகம். சாரி. நீங்க எழுந்து போனதை பார்த்ததும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ தெரிஞ்சுக்கிட்டல. உனக்கு தெரியக்கூடாதுன்னு உங்க அம்மா கிட்ட சொன்ன எல்லாத்தையும் கேட்டுட்ட. தெரிஞ்சுக்கிட்டதால இப்ப என்ன பிரச்சனை? ராகினி அம்மா உங்க சொந்த சித்தி இல்ல. இது அந்த அளவுக்கு சீரியஸான விஷயமா? எனக்கு அப்படிதான். ஏன்னா என் குடும்ப ரகசியம் அது. நான் உங்களோட மனைவி சார். எனக்கு தெரிஞ்சதால இப்ப எதுவும் ஆக போறது இல்லையே. ஆர்கியூ பண்ணிட்டியா? எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு என்கிட்ட வாதம் பண்றியா? லுக் அனு, நீ இப்போ பண்ணல. இது ரொம்ப கேவலமான விஷயம். ஒளிஞ்சிருந்து கேட்கறது. ச்சே, நீ இவ்வளோ சீப்பா இருக்கிறியே. இதுதான் ஒரு ரியல் கேரக்டரா? என்கிட்ட நீ ஸ்டூடெண்டா இருந்தப்போ எப்பவும் இப்படிலாம் நீ நடந்துக்கிட்டது இல்லையே. அடுத்தவங்களோட ரகசியத்தை எல்லாம் ஒளிஞ்சு கேட்கிற உன்னோட இந்த கிட்டி நேச்சர் இருக்கே, அது அசிங்கமான கேரக்டர். என்னால அதை தாங்கிக்க முடியாது. சாரி சார்.
உங்களுக்கு அது பிடிக்கலன்னா சாரி. நீ சாரி சொன்னா தீர்ற பிரச்சனை இது கிடையாது. உனக்கு தெரியுமா, மூணாறுல ஒரு பட்டர்ஃப்ளையோட சின்ன அசைவு கலிஃபோர்னியால ஒரு புயலை உருவாக்கும். எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும், ஒரு குட்டி காரணம். அதனால உருவார போற பிரச்சனை பெருசா இருக்கும், வெரி பிக். உன்கிட்ட கேவலமான சில பழக்கங்கள் இருக்கு. சார் ப்ளீஸ் கொஞ்சம் மெதுவா பேசுங்க, என் அம்மாக்கு கேட்டுரும். கேட்டா எனக்கு என்ன? தப்பு பார்த்தா நான் திட்டுவேன். இந்த இந்த புக் இருக்குல்ல, இது எனக்கு மட்டும்தான் சொந்தம். உன் அழுக்கான கையில இதை தொட்டுட்ட. அழுக்கான உன் மனசு, அழுக்கான உன் கை மூலமா இந்த புக்குக்குள்ள வந்திருக்கும். எனக்கு இனி இது வேணாம். இதுல இருக்கிற அறிவெல்லாம் அழுக்கா இருக்கும். வச்சுக்கோ, இனி நீ இதை வச்சுக்கோ. இதை இது நான் வேணும்லாம் பண்ணல. இப்படி உன் மேல படும் காயமாகும்லாம் நான் எதிர்பார்க்கல. ஐ எம் சாரி. அதான் சாரி சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் அழுற? அது ஒரு நல்ல பழக்கம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் அழுறது. கண்ணீரை பார்த்தாலே நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவேன். நான் உன்கிட்ட எதிர்பார்க்கறது ஏன் ஸ்டாண்டர்ட்ல ஒரு பொண்ணு தான். அதனால நீ அப்படி மாறி தான் ஆகணும். யூ காட் இட்? நான் சொன்னது கேட்கலையா? யூ காட் இட்? எனக்கு தேவை ஆன்சர் தான். புரிஞ்சுதா இல்லையா? ஜஸ்ட் ஒன் வேர்ட், எஸ் ஆர் நோ. தட்ஸ் குட். நீ படுமா. அதுக்கு முன்னாடி புண்ணை க்ளீன் பண்ணி மருந்து வச்சிரு, இல்லைன்னா கிருமிகள்லாம் வந்துடும், இன்ஃபெக்ஷன் ஆகிடும். நாம ஆரோக்கியத்தை நாம மட்டும்தான் பார்த்தாகணும். அவர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. குட் நைட். என்னன்னு இவ்ளோ காலையில எழுந்துட்ட? ஆ, இது என்ன காயம்? அது டேபிள் இடிச்சுக்கிட்டேன். என்ன சொல்ற? இங்கயா? டேபிள் இல்லம்மா, பீரோல தான் இடிச்சுக்கிட்டேன். நான் மாத்தி சொல்லிட்டேன். டீ ரெடி ஆயிடுச்சா? அனு, உனக்கு அங்க எந்த பிரச்சனையும் இல்ல? பிரச்சனையா? என்னம்மா பிரச்சனை? கை இடிச்சுக்கிட்டப்பவே நான் கிரண் சார் கிட்ட சொல்லிட்டேன், நீங்க இப்படிதான் கேப்பீங்கன்னு. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. இந்த உலகத்திலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலி இப்ப நான் தான். சார மாதிரி ஒரு கணவர் கிடைச்சா அதுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும்? பொய் சொல்ல உனக்கு தெரியாது. நீ அப்படி சொன்னாலும் கேக்குறவங்க சீக்கிரமா அதை கண்டுபிடிச்சிருவாங்க. இதுதான் உங்க பிரச்சனையே. நான் எதுக்குமா பொய் சொல்றேன்? ஏன் நான் சொல்லணும்? உங்களுக்குள்ள வேற எந்த பிரச்சனையும் இல்ல? இது என்னம்மா கேள்வி? எங்களுக்குள்ள பொருத்தம் அதிகமா இருக்குமோன்னு தோணுது. மேக்ஸ் தானம்மா எல்லாமே. என்ன கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பண்ணணும். என்ன ஒரு விதத்துல அதுவும் நல்லதுதான். திரும்ப அனு, சத்தியமா சொல்லு. கல்யாணமாகி போற பொண்ணுங்களோட வார்த்தைகளை கவனிக்கவே மாட்டாங்க. முகத்தை தான் அம்மாக்கள் பாப்பாங்க. அந்த முகத்தை பார்த்தாலே புருஷன் வீட்டுல நம்ம பொண்ணு எப்படி இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நீ கவலைப்படாத, கிரண் கிட்ட நான் பேசுறேன். வேண்டாம்மா, சாருக்கு அதெல்லாம் பிடிக்காது. நான் சத்தம்லாம் போட மாட்டேன், அட்வைஸும் பண்ண மாட்டேன். நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அப்படி பண்ணதா என்னால இப்ப முடியும். குட் மார்னிங் எவ்ரிபடி. என்ன காலங்காத்தாலே அம்மாவும் பொண்ணும் ரகசியமா? அதெல்லாம் எதுவும் இல்ல, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம்.
இங்க பாருப்பா, ஒரே பொண்ணுங்கிறதுனால ரொம்ப செல்லம் கொடுத்து நான் இவளை வளர்த்துட்டேன். இவ சின்ன பொண்ணு, தெரியாம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட நீ தான் இவளுக்கு பெரிய மனசு பண்ணி எதுவா இருந்தாலும் புரிய வைக்கணும். தப்பு பண்ணேன்னு அனு சொன்னால என்ன? இல்ல, நானாதான் கேட்டேன். ரொம்ப நாளா இவ ஹாஸ்டல்ல தான் இருந்தா. அதனால வீட்டையும் வீட்டு மனுஷங்களை பத்தியும் எப்படி பார்த்து நடந்துக்கணும்னு இவளுக்கு நிஜமா தெரியாது. நீதான் டீச்சர் ஆச்சே, அதுவும் நல்லா கத்து கொடுக்கற டீச்சர். நீ நினைச்சா இவளை அழகா மாத்தேறலாம். சின்ன சின்ன தப்புகள் இருக்கு, அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். அதை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். அது போதும். அதத்தான் நானும் சொல்றேன். டீ ரெடி ஆயிடுச்சுல? ரெடி ஆயிடுச்சு. அனு, டீ குடுமா. இங்க பாருங்கம்மா, மேக்ஸிமம் கிச்சனில் க்ளவுஸை யூஸ் பண்ணி பழகுங்க. அப்படி பண்ணீங்கன்னா நம்ம கைகளில் இருக்க கிருமி இருக்குல்ல, அது பாத்திரங்களுக்கு பரவாது. இனிமே நான் பாத்துக்கிறேன். கவனிக்கணுமா, அது நோய்கள் நம்மளை தாக்காம இருக்க அது ரொம்ப முக்கியமா. கிளாஸை சுடு தண்ணியில் கழுவுனீங்களா? ஆமா, கழுவிட்டேன். இல்லைன்னா பெரிய பிரச்சனை. நாட் பேட். உனக்கு அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆகி இப்ப கொஞ்ச நாள் தானமா ஆகுது. அதுக்கு தானே நானும் பயப்படுறேன். நான் கேட்டதுக்கு அவ டீட்டெயிலா எதுவுமே சொல்லல. ஆனா அவ ரொம்ப கவலையா இருக்கா, அது எனக்கு நல்லா தெரிஞ்சது. கவலைப்படுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? கிரண் அவ சைடுல ஏதாவது? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு தோன்றத சொல்றேன். கிரண் நம்மள மாதிரி ஒரு ஆள் கிடையாது. பழகுற விதம் நாமெல்லாம் எதிர்பார்க்கிற மாதிரியே கிடையாது. எல்லா விஷயத்திலயும் ரொம்ப சுத்தமா இருக்கான். இந்த ஓவர் சுத்தமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது நல்லது தானம்மா. இருந்தாலும் இது ரொம்ப ஓவர்னே. அவரு வேற ஒரு சூழ்நிலையில வளர்ந்த ஆள் இல்ல. அந்த வித்தியாசம் இருக்குதானே செய்யும். கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிடும். சொல்ல போனா அவங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம் இது. இப்பவே அவங்க இப்படி இருந்தா போக போக இனி என்னெல்லாம் நடக்குமோன்னு எனக்கு தெரியலனே. அப்படியெல்லாம் நீ எதுவும் யோசிக்காதம்மா. அனு சின்ன பொண்ணு தானே, அதனால அவ சைடுல கூட ஏதாவது தப்பு இருக்கலாம். அது ஒருவேளை கிரணுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். அவன் ஒரு ஆசிரியர் இல்லம்மா, அவன் சப்ஜெக்ட் வேற கணக்கு. வாழ்க்கையில எல்லா விஷயத்திலுமே அவன் ஸ்ட்ரிக்டா இருப்பான். அந்த பிரச்சனை தான் இது. பத்மா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நீ யோசிச்சுட்டு இருந்தா உனக்கு தான் ப்ரெஷர் அதிகமாகும். எனக்கு என்னவோ நிம்மதியாவே இல்லைன்னே. அதனாலதான் நான் உங்களை வர சொன்னேன். சின்ன சின்ன சண்டைகள் அதுவா இருந்தா நான் தாங்கிப்பேன். ஆனா இது அந்த மாதிரி இல்லைன்னு என் மனசு சொல்லுது. என்னோட பொண்ணு பல விஷயங்களை தாங்கிட்டு இருக்கா. ஆனா அதை எதையுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா. சொன்னா நான் வருத்தப்படுவேணும்னு அவ நினைக்கிறா. சரி, அப்படின்னா ஒன்று பண்ணலாம். நான் போய் அங்கே விசாரிக்கிறேன். சில சமயங்கள்ல 2 பேரையும் உட்கார வச்சு பேசினாலே பிரச்சனை சரியா போயிடும். நீ கவலைப்படாம இருமா, எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடலாம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை சொல்லி அழ நீ மட்டும்தானே இருக்க. அதான் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணலான்னு சொல்றேன்லம்மா, நீ கொஞ்சம் நிம்மதியா இருமா. ம். டேய், அந்த ஆளுதான் அவளோட மாமா. அதுக்கு என்ன? டேய், இப்ப செக்கிங்காக வராரு. அவங்க நல்லா இருக்காளான்னு பாக்குறதுக்காக. அவருக்கு எந்த சந்தேகமும் வராத மாதிரி நீதான் பாத்துக்கணும்.
அவளும் எதுவும் சொல்லிடக்கூடாது. அனுப்பமா, நாம இப்பதானே உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். அதுக்குள்ள எதுக்கு உங்க மாமா இங்க வந்திருக்காரு? மாமாவா? ஆமா, உங்க மாமா தான். இங்க பாரு, இங்க நடக்கிறது ஏதாவது உங்க கிட்ட சொன்ன கொன்னுடுவேன். ராகினி அம்மா, நீங்க போய் கதவு திறங்க. வணக்கம். வணக்கங்க. ஆ, என்னோட மாமாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு காலையில இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தா. ம், அனு, மாமா வந்திருக்காரு பாரு. அனு, குட் ஆஃப்டர்நூன் அங்கிள். குட் ஆஃப்டர்நூன். உட்காருங்க. ம். இங்க பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன். சரி, அப்படியே இவளையும் பாத்துடலாமேன்னு இங்க வந்துட்டேன். என்ன அனு பாத்துட்டு இருக்க? உங்க மாமாவுக்கு போய் டீ போட்டு வா. நான் போட்டு எடுத்துட்டு வரேம்மா. நான் இங்க வந்தது உங்க 2 பேரையும் ஊருக்கு வாங்கன்னு கூப்பிடத்தான். ஒரு 3 நாள் 4 நாள் ஸ்டே பண்ற மாதிரி வாங்க. வரலாமே. நான் இந்த கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் அப்புறமா டேட் சொல்றேனே. ஓ, உங்க டியூஷன்லாம் நல்லபடியா போகுதுல்ல? சாருக்கு இந்த உலகமே ஒரு கிளாஸ் ரூம் தான். இந்த உலகமே ஒரு கிளாஸ் ரூம் தான். சாருக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரியும் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது விஷயம் அவர் கத்துக்கிட்டு இருக்காரு. அப்படிதானே சார்? தினம் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணுமா? அப்படிப்பட்டவர் தான் உண்மையான ஆசிரியர். அவரு தினமும் புதுசா ஏதாவது ஒண்ணு கத்துக்கிறாரு, தன்னை சார்ந்திருக்கிற ஆளுக்கும் கத்து கொடுக்கறாரு. நல்லது தானே? ஆமா ஆமா, இப்படி ஒருத்தர் கணவரா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் மாமா. இன்னைக்கே கிளம்பிடுவீங்களா இல்லை எப்படி? இன்னைக்கே கிளம்பியாகணும். ஊருக்கு போய் நிறைய வேலைகள் இருக்கு. சரிம்மா, அப்போ நான் கிளம்புறேன். வரட்டுமா? மதியம் சாப்பிட்டுட்டு போலாமே. வேண்டாம், போய் நிறைய வேலை இருக்கு. நீ கொஞ்சம் வாமா. டேய் கிரண், அவங்க போறத பார்த்தா ஏதோ ரகசியம் பேச போறாங்க போல. நான் உண்மையிலேயே வந்தது உன்னை பார்க்கத்தான். உனக்கு இங்க என்னென்னமோ பிரச்சனை இருக்கிறதா உங்க அம்மா சொல்றா. எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லுமா. தீர்த்து வைக்க கூடியதா இருந்தா நாம அதை சால்வ் பண்ணலாமா? உங்களுக்கு பார்த்தா எப்படி தோணுது மாமா? நான் அப்படி பெருசா எதையும் நோட்டீஸ் பண்ணல. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அம்மா கிட்ட சொல்லுங்க. நான் இங்க ரொம்ப நல்லா தான் இருக்கேன். நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அப்போ உங்க அம்மாவுக்கு அப்படி தோணி இருக்கலாம். ம், ஆமா. என்ன நினைச்சு வருத்தப்பட வேண்டான்னு அம்மா கிட்ட சொல்லுங்க. ம், எனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. ஆ, சரிம்மா, நான் சொல்றேன். ஒருவேளை ஏதாவது பிரச்சனையா இருந்தா கூட நீ கால் பண்ணுமா, உடனே நான் வர்றேன். ம். ம். நில்லு. உனக்கு நல்லா கிண்டல் பண்ண தெரியும் இல்ல? அந்த ஆள்கிட்ட நீ என்னடி சொன்ன? நான் அவர்கிட்ட ஒன்னும் சொல்லலங்க. ரொம்ப நல்ல குடும்பம்னு நினைச்சேன். ஆனா இப்பதானே தெரியுது. வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க உன்னை மட்டும் கூப்பிட்டு தனியா பேசிட்டு போறாங்க. சரியில்லை. ரகசியமா பேசுறதா இருந்தா வெளியில போக வேண்டிதானே. நீங்க எதுவும் பேச வேண்டாம். எதுவா இருந்தாலும் என் புருஷன் என்ன கேட்டுப்பாரு. நான் அவருக்கு பதில் சொல்லிக்கிறேன். எனக்கு நல்லா வேணும்பா. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இப்படி அமைதியா நின்னுட்டு இருக்கல்ல. அன்னைக்கே நான் சொன்னேன் இந்த வீட்டுக்கு வேற ஒரு பொண்ணு வேண்டான்னு. நீ கேட்டியா? இப்போ சந்தோஷமா? என்ன திட்டிட்டு போறாளே, இப்போ உனக்கு சந்தோஷமா? மன்னிப்பு கேளுடி. ராகினி அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அதுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? அவங்கள நீ இன்சல்ட் பண்ணிட்ட. என்னை வளர்த்து ஆளாக்குனது அவங்க தான். அவங்க என்னோட அம்மா மாதிரி. அம்மா மாதிரி தானே.
அம்மா இல்லல்ல. எதிர்த்து பேசுறியாடி? இது வரைக்கும் நான் எதிர்த்து பேசினது இல்ல. பேச தெரியாமலாம் இல்ல, நான் மன்னிக்கிறதால. ஆமா, என்ன கேட்டீங்க? நான் மாமா கிட்ட என்ன சொன்னேன்னா, நான் நினைச்சா என்ன வேணா சொல்லிருக்கலாம் உங்க கேரக்டரை பத்தி. சொல்லலையே. பயம்லாம் இல்ல. இது தெரிஞ்சா பாவம் என் அம்மா நெஞ்சு விடிச்சு செத்துருவாங்கன்னுதான். இது என்ன ஜெயிலா? இதெல்லாம் பொறுத்து போகணுன்ற எந்த அவசியமும் இல்ல. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு நோயின்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். நடந்துருச்சு. இருந்தும் நான் தாங்கிக்கிட்டேன். சேர்ந்து வாழதான் பாக்குறேன். டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தா சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? இவ்ளோத்தையும் கேட்டுட்டு நீ அமைதியா இருக்கியா? இப்படியே போனா இவளுக்கு நீ அடிமைதான். எங்க இருந்தோ வந்து பொண்ணுகிட்ட கால்ல விழுந்து கிடக்கிறதுக்கு தான் நான் உன்னை இப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தனா? நீ மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? இல்ல, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அதுக்கு எந்த அவசியமும் இருக்குன்னு எனக்கு தோணல. நீ சொல்றியா இல்லையான்னு நானும் பாக்குறேன். விடுங்க. வாடி. விடுங்க. ஐயோ, என்ன விடுங்க. வாடி. விடுங்க என்ன. விடுங்க. மேல வாடி. விடுங்க. நீ நான் சொன்னாலே கேட்க மாட்டியா? என்ன விடுங்க. நான் யாருன்னு நான் இன்னைக்கு உனக்கு காட்டுறேன். விடுங்க. விடுங்க. என்ன விடுங்க. என் பேச்சு கேட்கலன்னா என்ன தண்டனை தெரியுமா உனக்கு? உன்னை விட பிரச்சனை பண்ண பசங்களை எல்லாம் வலிக்கு கொண்டு வந்த வேண்டினா என் கிளாஸ்ல என்ன மீறி எவனும் வாயை திறக்க மாட்டான். உனக்கு தெரியுமா? உன்னை திருத்த முடியுமா இல்லையான்னு இப்ப பாக்குறேன்டி. அவளுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்காதீங்க, அப்படியே கிடக்கட்டும். ஒரு லெமன் ஜூஸ் கொடுப்பா. சால்ட்டா சக்கரையா? உப்பு போட்டே கொடு. வெளியூரா? ஆமா, இங்க இங்க தான் என்னோட தங்கச்சி மகளை நான் கட்டி கொடுத்துருக்கேன். அப்படியா? பையன் பேரு? கிரண், டீச்சர், மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸ்பர்ட். அந்த ஆளா? என்னாச்சு? நீங்க நல்லா விசாரிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா? விசாரிக்கலாம் இல்லை, சம்பந்தம் வந்துச்சு. 2 பேருக்கு பிடிச்சதுனால கல்யாணம் பண்ணி வச்சோம். ஓ, அந்த மாதிரியா? லவ் பண்ணாம அவனுக்கெல்லாம் வாழ்க்கையில நிச்சயமா கல்யாணமே நடக்காதுன்னு தெரிஞ்சிருக்குது. ஏங்க அப்படி சொல்றீங்க? அவன் ரொம்ப நல்லா படிச்சவன் தான். நீங்க சொன்ன மாதிரியே மேத்தமெட்டிக்ஸ்ல ரொம்ப எக்ஸ்பர்ட். ஆனா பைத்தியக்காரன். அவனா மென்டல் பேஷண்ட். மென்டல் பேஷண்டா? ஆமா, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, கோவக்காரங்க. கோவம் வந்தா என்ன செய்வான்னு அவனுக்கே தெரியாது. அடிப்பான், உதைப்பான், கொல்றதுக்கு கூட அவன் தயங்க மாட்டான். தாங்க சார். உங்க வீட்டு பொண்ணு லைஃப் சேஃப் பண்ண பாருங்க, அதுதான் உங்களோட கடமை. ஆனா அவன் நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு அந்த மாதிரி சந்தேகமே வரலையே. அது எல்லாம் அவன் நடிப்புங்க. அவன் பயங்கரமா நடிப்பாங்க. அவன் அண்ணன் மாதிரி டொல் பர்சனாலிட்டி. அப்பாவி மாதிரியே இருப்பாங்க, திடீர்னு வில்லன் ஆயிடுவான். வில்லன் தான் ஒரிஜினல், அப்பாவின்றது நடிப்பு. உங்க பொண்ணை அவன் கொல்றதுக்கு முன்னாடி எப்படியாவது அவன் கிட்ட இருந்து காப்பாத்துங்க, அதுதான் முக்கியம். நீங்க சொன்னது நல்லதா போச்சு. இல்லைன்னா எதுவுமே நான் தெரியாம இருந்திருப்பேன். சரிங்க.
நில்லு. நீ எங்க கிளம்புற? என் வீட்டுக்கு. எதுக்கு? நான் இங்க இருந்தது போதும். அப்போ நான் என்ன பண்ணணும்? எனக்கு தெரியாது. நீ போக கூடாது. நான் போவேன். அதையும் நான் இன்னைக்கு பாக்குறேன்டி. ஒழுங்கு மரியாதையா இங்க இருக்கிற வழிய பாரு, இல்லைன்னா நான் உன்னை கொன்னுடுவேன். கொல்லுங்க, இதை விட நல்லதா அதுதான். நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா? ஐயோ, ஏய் நிறுத்துடா. ஏய் விடுடா அவளை, விடு. என்னடா பண்ற நீ? அவ மேல என்னோட வைக்கிற நீ? அவ என்னோட வைஃப். கை வைக்காதன்னு சொல்றேன்லடா. இவளுக்கு கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சியா நீ? எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சுமா. இனிமே நீ இங்க இருக்கவே வேண்டாம். அனு, கையடுறா. அனு, அனு. என் பொண்ணோட நல்ல நேரம். அதனாலதான் என் அண்ணன் திரும்பவும் அந்த நேரம் பார்த்து அங்க போயிருக்காரு. அவ வீட்டுக்கு வந்ததும் என்னை கட்டி பிடிச்சு அவ அழுக இருக்கே, அது இப்பவும் என்னோட மனசுல இருக்குப்பா. டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண வேண்டியது தானே? அதுதான் கடைசியா நாங்களும் முடிவு பண்ணோம். இனிமே அவனோட உறவே தேவையில்லைன்னு முடிவு பண்ணி அவளும் சம்மதம் சொன்னான். எங்க அண்ணன் ஒரு வக்கீலை பார்த்து உடனே பேசினாரு. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகாததுனால கோர்ட்ல எங்களால பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியல. வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல, அவன் கூட எந்த சம்மந்தமும் வேண்டான்னு நாங்க முடிவு பண்ணோம். அதோட அவன் டோட்டலா ஆஃப் ஆயிருப்பானே. அவனை மாதிரி ஒருத்தன் உங்க சைடு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அவன் நிச்சயம் அடங்கி தான் போவான். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? அவன் உடனே கெஞ்சிருப்பானே. அவன் அப்படி வரல. நாங்க அப்படி ஒரு முடிவை எடுத்ததும் அவனோட கோபம் இன்னும் அதிகமாயிடுச்சு. அப்புறம் பயமுறுத்த ஆரம்பிச்சாங்க. முதல்ல அந்த ராகினி, அப்புறம் அவன் வந்தான். ராகினி என்ன தேடி வந்தா, ஆனா அவன் என் அண்ணனை தேடி போனான். என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? உங்ககிட்ட தாங்க கேக்குறேன், என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? ஏன் வாயால அதை நான் சொல்லணுமா? ஒரு மன நோயாளி கூட வாழ்றதுக்கு ஏன் பொண்ணுக்கு விருப்பம் இல்ல? அத முடிவு பண்ண வேண்டியது நீங்க இல்ல. வேற யாரு? கோர்ட்டா? கோர்ட் வழியா மூவ் பண்ணலாம் தான் நாங்களும் முடிவு பண்ணிருக்கோம். சட்டப்பூர்வமாவே இந்த கல்யாணத்தை நாங்க முடிவுக்கு கொண்டு வரோம். ஓ, டிவோர்ஸ். நாங்க அதுக்கு ஒத்துக்கலனா? நாங்க யாரோ விவாகரத்துக்கு ஒத்துக்கலனா? இப்ப நாங்க கோர்ட்டுக்கு போக போறது விவாகரத்து கேஸ் ஃபைல் பண்றதுக்காக மட்டும் இல்ல, சீட்டிங் கேஸும் நாங்க கொடுக்க போறோம். மன நோயாளியான ஒருத்தரோட நோயை வேணும்னே மறைச்சு வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. உனக்கும் சேர்த்துதான் தண்டனை கிடைக்கும். பயமுடுத்துறீங்களா? இதெல்லாம் நான் நிறைய பாத்துட்டேன் பத்மஜா. சரிதான், அவன் ஒரு நோயாளி தான். சரியாயிடும். சரியானுன்னா அவன் அங்க வரணும். அனுப்பமா கவனிச்சுக்கிட்டா மட்டும்தான் அவன் சரியாவான். புருஷனுக்கு ஒரு நோய் வந்துட்டா பிறந்த வீட்டுக்கு ஓடி வந்துடணும்னு எந்த ஊர்ல நியாயம்? நீங்க உங்க மகள அப்படிதான் வளர்த்திருக்கீங்களா என்ன? எப்படி வளர்க்கணுங்கிறத பத்தி எல்லாம் நீ ஒண்ணு எனக்கு சொல்லி தர வேண்டாம். எல்லா தப்பையும் பண்ணது யாருன்னு நீயே யோசிச்சு பாரு. ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையவே இப்படி அழிச்சிட்டீங்கல்ல. யாருங்க அழிச்சாங்க? நானா? கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளைய பத்தி விசாரிக்காதது என்னோட தப்பா? இல்ல, என்னோட தப்புதான். நான் உங்களை முழுசா நம்பினேன். நீங்க இப்படி ஏமாத்துவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. யாரும் யாரையும் ஏமாத்தலைங்க.
அவனோட நோய் குணமாகணும்னா அவன் கல்யாணம் பண்ணணும். இந்த நோய்க்கு கல்யாணம் தான் மருந்து. எல்லா ஜோசியக்காரங்களும் அதுதான் சொன்னாங்க. சொன்னது ஜோசியக்காரங்க தானே, டாக்டர் ஒன்னும் சொல்லலையே. யாரு சொன்னா என்னங்க, அது உண்மைதாங்கிறப்ப அதை செஞ்சு வைக்கணும்ல. நானும் அதை தான் பண்ணேன். இன்னும் கொஞ்ச நாள் அவங்க ஒன்னா வாழட்டவங்க, தானா எல்லாம் சரியாயிடும். எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என் பொண்ணு அனுப்ப நான் தயாரா இல்ல. அப்படி சொன்னா எப்படிங்க? அவ இல்லாம கிரணால வாழ முடியாது. அவனோட இந்த மனநோய்க்கான மருந்து என்னோட பொண்ணு கிடையாது, புரியுதா? இனி என்ன ஆனாலும் அவ அங்க வரமாட்டா. இப்போ நீங்க தாங்க அடம் பிடிக்கிறீங்க. அவங்க 2 பேரும் இப்பதாங்க வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல இப்படி பல பிரச்சனை வரதான் செய்யும். பொண்ணுங்க தான் இதெல்லாம் தாங்கிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். அன்பால மட்டும்தான் கிரணை திருத்த முடியும். அதையும் ஜோசியக்காரர் தான் சொன்னாரா? இவ்வளவு நாளும் நீங்க அன்பா இருந்தீங்கல்ல, அப்புறம் ஏன் அவன் நோய் இன்னும் மாறல? நாங்க டாக்டர் கிட்ட கூட பேசிட்டோம். கிரணோட நோய் என்ன ஆனாலும் மாறாதுன்னு தான் டாக்டர் சொல்றாங்க. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுதான். அவளோட வாழ்க்கை கெட்டு போறதுக்கு நான் தயாரா இல்ல. நீங்க இதுக்காக ரொம்ப கவலைப்படுவீங்க. இதை விட பெரிய கவலை இனி என்னதான் வரப்போகுது? அனுபவிக்க வேண்டிய எல்லாத்தையும் தான் என் பொண்ணு அனுபவிச்சிட்டாலே. பாவம் என்னோட பொண்ணு எல்லாத்தையுமே தனியா பொறுத்துட்டு இருந்திருக்கா. இனி அதுக்கு வாய்ப்பில்ல. என்ன ஆனாலும் இனி அவளை அந்த வீட்டுக்கு நான் அனுப்ப மாட்டேன். உங்களால என்ன முடியுமோ பண்ணிக்கோங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கவோ கேஸ் கொடுக்கவோ என்ன வேணாலும், எது வந்தாலும் அதை ஏத்துக்க நாங்க தயார். நீங்க ஒண்ணுமே சொல்லலையேம்மா. நான் என்னம்மா சொல்றது? நீயா ஒரு முடிவெடுக்க மாட்டியா? என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. சார் என்கிட்ட நடந்துக்கிறத வச்சு பார்த்தா நான் அங்க போக கூடாது. ஆனா இன்னைக்கு என் காலில் விழுந்து அழுது கெஞ்சினாரு. அதை வச்சு பார்த்தா அதை வச்சு பார்க்கும்போது என்னால ஒரு முடிவுக்கு வரவே முடியலம்மா. அதனாலதாம்மா நான் உங்ககிட்ட கேக்குறேன். நான் என்னோட கருத்தை சொல்றேன் அனு. ஆனா நாளை பின்ன நீங்க சொன்னதுனாலதான் நான் இதெல்லாம் இப்படி பண்ணேன் அப்படின்னு நீ எதுவும் சொல்லக்கூடாது அனு. நான் எப்பவுமே உங்களை குறை சொல்ல மாட்டேம்மா. என் விதிய நான் அனுபவிச்சுதானே ஆகணும். யாருக்கும் அதுல எந்த பங்கும் இல்ல. எனக்கு தெரியும் என் கல்யாணத்தை தீர விசாரிச்சு பண்ணாம போயிட்டோமேன்ற கவலை உங்களுக்கு இருக்குன்னு. ஆனா நான் உங்களை கண்டிப்பா குறை சொல்லவே மாட்டேம்மா. என் ஆசையதான் நீங்க நிறைவேற்றி வச்சிங்க. சார் அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டப்போ எனக்கு அது நல்ல விஷயமா தான் தோணுச்சு. எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. என் மனச நீங்க புரிஞ்சுக்கிட்டதால தான் நீங்களும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க. உங்க மனசு எனக்கு தெரியுமா. எனக்கு கெடுதலான எதையும் நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க. நீங்க சொல்லுங்கம்மா. நீங்க சொன்ன நான் எதுவா இருந்தாலும் கேட்பேன். எனக்குன்னு இருக்கிறது நீ ஒரே ஒரு பொண்ணுதான். உனக்கு ஒரு ஆபத்து வந்தா என்னால அதை தாங்கிக்க முடியாது. இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட நான் எதுக்கும் உன்னை அடிச்சது கூட கிடையாது. அதுக்கான வாய்ப்பை நீ எனக்கு கொடுத்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒன்ன அந்த கிரண், என்னால இதை எப்பவுமே தாங்கிக்க முடியாதானோ. யார் முன்னாடியா இருந்தாலும் எந்த காரணத்துக்காக இருந்தாலும் நீ தலை குனிஞ்சு நிக்கிறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாதானோ. கிரண் அவன் ஒரு மனநோயாளியானோ. அது தெரிஞ்சிருந்தோம் அவன் கூட உன்னை அனுப்புறதுக்கு எனக்கு எப்படி மனசு வரும்? நீ அங்க போக வேணாம். ஆனா இது உன்னோட வாழ்க்கைமா. வாழ்க்கையில ஏற்றங்கள் இறக்கங்கள் வரலாம். அப்படி வரும்போது இந்த முடிவை எடுத்ததுக்காக நீ உன் அம்மாவை
நான் தான் முதல்லயே சொல்லிட்டேனேம்மா, எனக்கு என்ன ஆனாலும் நான் யாரையுமே குறை சொல்ல மாட்டேம்மா. அம்மா, நீங்க உங்க முடிவை சொல்லிட்டீங்க. அத பத்தி எல்லாம் யோசிக்கவோ விசாரிக்கவோ நான் இப்போ ரெடியா இல்லம்மா. அவரு திருந்திட்டாரா? ராகினி அம்மாவை அனுப்பி விட்டுருக்காரு. எந்த அளவுக்கு அவர் திருந்திருக்காருன்னு நாம பார்க்கலாம். அந்த மாற்றத்தோட ஆழம் எவ்வளோன்னு நாம பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் என்னால வேற எதுவும் இருந்தாலும் யோசிக்க முடியும். இப்ப நீங்க சொன்னதுதான் என்னோட முடிவும். நாங்க போக போறதில்ல. சார் கூட நான் போக மாட்டேன். நாம வெயிட் பண்ணலாம் அனு. ஒரு நல்ல மாற்றத்துக்காக நம்ம காத்துட்டு இருக்கலாம். ஒருவேளை ஒரு அதிசயம் நடக்க கூடாதுன்னுலாம் இல்ல. எல்லா டாக்டர்ஸும் எப்பவுமே மாறவே மாறாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அது மாறதுக்கான வாய்ப்பும் இருக்குல்ல. அப்படி ஒருவேளை அது நடந்துருச்சுன்னா நீயும் நானும் அதை என்னைக்கு நம்புறோமோ அப்ப நீ அவனை பார்த்தா போதும். அனு, நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. தயவு செஞ்சு நீங்க வரணும். இத சொல்லதான் கால் பண்ணீங்களா? ஆமா, நீ வரணும். முடியாது. நான் இனி உன்னை பூ மாதிரி தாங்குறேம்மா. எனக்கு நம்பிக்கை இல்ல. ப்ளீஸ் அனு, எனக்கு உன்னை பார்க்கணும் பேசணும்னு ஆசையா இருக்குமா. நேர்ல வந்தா உங்க அம்மா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதான் நான் ஃபோன் பண்ணேன். எனக்கு பயமா இருக்குங்க. உங்களை பார்க்கறதுக்கு கூட எனக்கு பயமா இருக்கு. நான் மாறிட்டேன் அனு, நீ அதை நம்பு. உங்க கூட வரக்கூடாதுன்னு என் அம்மா சொல்லிட்டாங்க. நான் அதை தான் கேட்க போறேன். உங்க அம்மா சொல்றது நீ இந்த விஷயத்துல கேட்காத அனு. அதெல்லாம் முடியாது. என் அம்மா எது சொன்னாலும் அது என்னோட நன்மைக்காக தான் இருக்கும். நான் அப்போ என்ன பண்றது? வெயிட் பண்ணுங்க. நீங்க மாறிட்டீங்கன்னு நான் நம்புற காலம் வரைக்கும் காத்துருங்க. நான் திருந்திட்டேன் அனு. எனக்கு இப்போ இந்த உலகம் கிளாஸ் ரூமே இல்லை. சுத்தங்கிறது ஒரு நோயும் இல்லை. நான் உனக்காக எவ்வளவோ மாறிட்டேன். அதுதான் பிரச்சனை. அடுத்தவங்களுக்காக இப்படி மாறுறது. அதுக்கு கண்டிப்பா ஆயுள் கிடையாது சார். நாமளா முதல்ல திருந்தணும். அதுதான் உண்மையான மாற்றம்னு சொல்லுவாங்க. அப்போ நீ வரமாட்டியா? மாட்டேன். அப்போ வரமாட்டியா? வரலன்னு சொல்றேன்ல. என்னால நீ இல்லாம வாழ முடியாது. ஒரு நிமிஷம் கூட முடியாது. தரையில விழுந்த மீன் மாதிரி நான் இப்போ துடிச்சிட்டு இருக்கேன். மூச்சு விட முடியாம நான் இப்போ செத்துருவேன். நீங்க இப்பவும் திருந்தவே இல்லை. உங்களை பார்க்கும் போது எனக்கு வர்றது அன்பே கிடையாது, ஒரு விதமான பயம். உண்மையிலேயே பயம் வரக்கூடாதுங்க, அன்பு வரணும். அது எப்பவும் உங்களுக்கு புரியல, உங்களுக்கு தெரியாது. உண்மைதான், எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், நான் உன்னை லவ் பண்றேன். இந்த உலகத்திலேயே உன்னைதான் நான் அதிகமா விரும்புறேன். உனக்கு அது தேவையில்லை, உனக்கு நான் தேவையில்லை. உனக்கு தேவையே இல்லாத நான் இனி உயிரோடவே இருக்கக்கூடாது. குட் பை அனு, குட் பை ஃபார் எவர். நான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்றேன். அவன் ஒரு தப்பு பண்ணிட்டாமா, ஒரு சூசைட் அட்டெம்ப்ட். அந்த தண்டனையோட கடைசி கட்டம் தான் இதோ இப்ப நடக்கிறது. அவரு சாக போனாராம். எதுக்காக? யாருக்காக?
எதையும் நான் நம்ப மாட்டேன். கல்யாணம் பண்ணிட்டும் நீ என்னை விட்டுட்டு போயிட்ட. நான் இங்க தனியா இருந்தேன், நீ தானே ஏமாத்துன. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. பயப்பட்டே ஆகணும். ஏன்னா அவ போயிருக்கிறது அவனோட. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.